அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்பர் தியரி ஃபர்மாட்ஸ் லிட்டில் தியரத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பீன்றது ஒரு பிரைம் நம்பரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பி இஸ் அ பிரைம் நம்பர். அது என்ன சார் பிரைம் நம்பர்னா, அந்த நம்பரை பீன்ற நம்பர் யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 1 டிவைட் பண்ணும், அட் த சேம் டைம் பி மட்டும் தான் டிவைட் பண்ணும். ஸோ இங்கே மாடு 19 கொடுத்துருக்கோம். அப்போ 19 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 1 டிவைட் பண்ணும், 19 டிவைட் பண்ணும். வேற யாருமே 19 டிவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷன், ஏன்றது எனி இன்டீஜரா இருக்கணும். இங்க ஏன்றது என்ன கொடுத்துருக்கோம், 30 கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் இந்த ஏ பி ஆல டிவைட் ஆக கூடாது. ஸோ ஏ பி ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0 வரும். ஆனா இங்க ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப இங்க 30ன்ற நம்பரை 19 டிவைட் பண்ணுமா சார்னா கண்டிப்பா டிவைட் பண்ணாது. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 தான். பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் இது டிவைட் பண்ணாது. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா ஏ பவர் பி மைனஸ் 1 காங்க்ரூயன்ட் டு 1 mod பின்னு சொல்லி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரத்தோட சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் 30 பவர் 2020 mod 19. ஸோ இது பிரைம் நம்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபெர்மாட்ஸ் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது காம்போசிட் நம்பரா இருந்துச்சுன்னா, அது என்ன சார் காம்போசிட் நம்பர்னா டிவிசிபிள் இருக்குன்னு அர்த்தம். டிவிசிபிள் இருந்துச்சுன்னா நம்ம ஆயிலர்ஸ் தியரம் தான் போய் ஆகணும், ஃபெர்மாட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபைன். இப்போ கொஸ்டினை பாருங்க, என்ன கொடுத்துருக்கோம், 30 பவர் 2020 கொடுத்துருக்கோம். அப்ப ஏக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 30. பிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 19. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெர்மாட்ஸ் என்ன சார் சொல்லுது, ஏ பவர் பி மைனஸ் 1. ஸோ பிஃபோர் தட் பேஸ் எடுத்துங்க. ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், 30 பவர் 2020 இஸ் காங்க்ரூயன்ட் டு ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ என்ன எனக்கு தெரியாது, mod 19. ஸோ இந்த 30 பவர் 2020 19ஆல டிவைட் பண்ணா வரக்கூடிய ரிமைண்டர் என்னன்னு கேட்கறோம். அவ்வளோதான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பேஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்ல தான் நம்ம ஆரம்பிப்போம். பேஸ்ன்றது என்ன சார்னா ஃபர்ஸ்ட் 30. ஸோ 30ன்ற நம்பரை தென் mod 19ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்போ அதாவது 30ன்ற நம்பரை 19ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 1 டைம் 19னா 19 இல்லையா சார்? இப்போ 30ல 19 போச்சுன்னா ஸோ இங்க 1 இருக்கும், இங்க 1 இருக்கு, 11 இருக்கும். அப்போ ரிமைண்டர் 11 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 11ன்றது லிட்டில் பிட் லார்ஜர் நம்பரா இருக்கு. 11ன்றது கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய நம்பர் தான், 2 டிஜிட் நம்பரா போகுது. அப்போ 19க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 19ல 11 போச்சுன்னா 8. டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கா, அந்த 11ன்றது அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா 11 வந்து குறைவா தான் இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணலாங்க, ஸோ 30 இஸ் காங்க்ரூயன்ட் டு -8. குறைவா இருக்கா, மைனஸ் போட்டுக்கலாம். -8 mod 19 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட வச்சுக்கலாம், இல்ல 2 எது வேணா வச்சு நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஓகேங்களா? இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்தது ஃபெர்மாட்ஸோட ஃபார்முலா எழுதுங்க. ஃபெர்மாட்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன சார் சொல்லுது, a power p minus 1 is congruent to 1 mod p இல்லையா சார்? இப்போ ஏக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க, 30 பவர் p. pன்றது என்ன சார், 19 minus 1 is congruent to 1 mod p. அதாவது என்ன சார் சொல்லலாம், இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 30 பவர் 18 is congruent to 1 mod p. mod p கான வேல்யூ என்ன சார், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க, நான் சப்ஸ்டிட் பண்ண முட்டேன். ஸோ 19. ஸோ இங்கே p கான வேல்யூ 19. ஸோ p கான வேல்யூ 19. ஓகேங்களா? அதாவது இந்த 30 பவர் 18 19ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிமைண்டர் 1 தான் இருக்கும் அப்படிங்கிறோம். அடுத்து என்ன சார் பண்றதுன்னா, நமக்கு ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார், நம்மளோட கிவன் ப்ராப்ளம். ஸோ கிவன் ப்ராப்ளம் 30 பவர் 2020 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 30 பவர் 2020க்கும் 30 பவர் 18க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்க. அதாவது ரிலேஷன் பிட்வீன் 2020 அண்ட் 18 இதை கண்டுபிடிக்கணும் சார். அதாவது என்ன சார் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், லாஜிக் ஒண்ணுமே இல்லை. அதாவது 2020 உடச்சு எழுதுவோம். எப்படி சார் உடச்சு எழுதுவோம், அதாவது 18 வச்சு உடச்சு எழுதணும். இந்த 18 நம்பரால உடச்சு எழுதணும். அப்போ 18 டைம்ஸ் 18 இன்ட்டு இங்க ஒரு வேல்யூ வரும், 18 இன்ட்டு ஒரு வேல்யூ பிளஸ் இன்னொரு வேல்யூ, இப்படி உடச்சு எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கோஷன்ட் வரும் சார்.
ஃபர்ஸ்ட் பாக்ஸில் கோஷண்டா இருக்கணும், செகண்ட் பாக்ஸில் ரிமைண்டரா இருக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த 2020 18ஆல டிவைட் பண்ணுவோம். அப்படி டிவைட் பண்ணா என்ன கோஷன்ட் வரும்னு கேட்கிறோம். இப்போ நியூமரேட்டர் என்ன வரும்னு பாருங்க. சப்போஸ் ஸோ 1 டைம் 18னா 18 இங்க 1 டைம் 18னா 18, 20ல 18 போச்சுன்னா 2, அந்த 2 கீழே இருக்குங்க 22 ஆயிரும். ஸோ 22ல என்ன இருக்கும், 1 டைம் 18னா 18 தான். அப்போ 22ல 18 போச்சுன்னா 4 இருக்கும். அப்போ 0 கீழே இருக்குங்க 0. அப்போ 18 இன்டூ 2னா 36, 18 இன்டூ 2னா 36. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு பாருங்க, 4 இருக்கும். அப்போ கோஷன்ட் என்ன வருது, 112, ரிமைண்டர் என்ன வருது 4. அவ்வளவுதான் சார். அதாவது இந்த 2020 இது என்ன சார் இருக்கு, 30 பவர் 2020யா, அதே ஃபார்முலா எழுதிக்க. அப்ப 30 பவர் 2020 நம்ம எப்படி மாத்தி எழுதலாம், 30 பவர் 18 இன்டூ 112 பிளஸ் 4னு மாத்தி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், வெரி சிம்பிளரான அரித்மெட்டிக் ஃபார்முலா. ஏ பவர் எம் பிளஸ் என் இருந்துச்சுன்னா அதை ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னன்னு மாத்திக்கலாம். அட் த சேம் டைம் ஏ பவர் எம் இன்டூ என் இருந்துச்சுன்னா அதை ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னு மாத்தி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு ரிசல்ட்டை வச்சு நான் அந்த ரீரைட் பண்றேன். அப்ப இது என்ன ஆகுன்னு பாருங்க, 30 பவர் 18 இன்டூ 112னு மாத்திக்கலாம், இன்டூ 30 பவர் 4னு மாத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப் எப்படி சார் மாத்தி எழுதலாம், 30 பவர் 18 ஹோல் பவர் 112 ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி மாத்திக்கலாம், இன்டூ 30 பவர் 4 அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார், 30 பவர் 2020யா. ஸோ 30 பவர் 2020 இஸ் காங்க்ரூயன்ட் டு இங்க ஒரு வேல்யூ வரணும், மாட் 19. அதானே சார் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ அந்த 30 பவர் 2020 தான் நம்ம ரீரைட் பண்ணிருக்கோம். எப்படி ரீரைட் பண்ணிருக்கோம், 30 பவர் 18 ஹோல் பவர் 112 இன்டூ 30 பவர் 4 நம்ம ரீரைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி நமக்கு தெரியும் 30 பவர் 118, 30 பவர் 18 வேல்யூ இங்க சார் இருக்கு, இங்க வச்சிருக்கோமா, ஃபெர்மாட்ஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. 30 பவர் 30க்கு மட்டும் இங்க வேல்யூ வச்சிருக்கோம், 30 பவர் 18க்கு எங்க வேல்யூ வச்சிருக்கோம், இங்க இருக்கு. 30 பவர் 18க்கு 1 mod 19. ஓகேங்களா? இதனோட ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட எடுத்துக்கலாம். 30 பவர் 18க்கான ரிமைண்டர் 1. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல இருந்து என்ன பண்ணலாம், இதுக்கான வேல்யூ 1 போடலாம். 1 டு தி பவர் 112 இன்டூ 30 பவர் 4 இல்லைங்களா, மாட் 19, மாட் 19, இங்கேயும் மாட் 19. அவ்வளவுதான் சார். 1 டு தி பவர் எனி வேல்யூனா 1 தான். அப்போ ஃபைனலா 30 பவர் 2020 இஸ் காங்க்ரூயன்ட் டு 30 பவர் 4 மாட் 19 ரெடியூஸ் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வரக்கூடிய 30 பவர் 4 மாட் 19 அப்படின்றது நியூ ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது ஒரு நியூ ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க மறுபடியும் ஃபெர்மாட்ஸ் அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா 4ன்றது சின்ன நம்பர் கம்பேர்ட் டு 19. அப்போ ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், இல்லை நார்மல் ப்ரொசீஜர் படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜரே போதும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்னு பாருங்க. ஸோ நம்ம வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட்ல 30 எடுத்துக்கங்க. 30 பவர் 1 இஸ் காங்க்ரூயன்ட் டு மாட் 19 போடுங்க. இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், முன்னாடியே வச்சிருக்கோம் இல்லையா சார், பேஸ் வேல்யூ 30 பவர் 1 வச்சிருக்கோம் இல்லையா, வெரி பிகினிங்ல வச்சிருக்கோம். ஸோ 30 பவர் 1 போட்ட என்ன சார் வருது, -8 மாட் 19. அது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான், -8 அப்படியே இருக்கட்டும். இது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? அப்படியே பவர் ரைஸ் பண்ணுங்க. ஸோ 30 பவர் 2 மாத்துங்க. அப்போ 2 மாத்திரம் என்ன சார் ஆகும், -8 ஹோல் ஸ்கொயர் மாட் 19 ஆகும். -8 ஹோல் ஸ்கொயர் மாட் 19. அப்போ இது என்ன சார் ஆகும், காங்க்ரூயன்ட் டு 64 ஆயிரும். 64 மாட் 19. அப்போ 64 19ஆல டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. ஸோ 3 டைம்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ 9 3s are 27. அப்போ பேலன்ஸ் 2 இருக்கும்.
1 3 சார் 3, 3 2 5, அப்போ 57. ரிமைண்டர் என்ன சார் இருக்கும்? 7 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 7 mod 19 இருக்கும். எனக்கு என்ன சார் வேணும்? நமக்கு பவர் 4 தான் வேணும். 30 பவர் 4 வரைக்கும் வந்தாலே போதும் இல்லைங்களா? ஸோ அடுத்த வேல்யூ பாருங்க, மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்க. 30 ஸ்கொயர், அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுங்க. காங்க்ரூயன்ட் டு 7 ஸ்கொயர் mod 19. அப்போ இது என்னன்னு பாருங்க, 7 ஸ்கொயர்னா 49 ஆயிருமா? ஸோ விச் இஸ் காங்க்ரூயன்ட் டு 49 mod 19 இல்லைங்களா? இப்போ 49 19ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா 2 டைம்ஸ் தான் வரும். ஸோ 19 2s are 38. 19 2s are 38. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 9ல 8 போச்சுன்னா 1, 4ல 3 போச்சுனாலும் 1. அப்போ ரிமைண்டர் என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 11 mod 19 கிடைக்கும். 11 mod 19. இது என்ன சார்? 30 பவர் 4க்கான வேல்யூ. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்க. ஸோ 3 இதனோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? 30 பவர் 4 mod 19 ஆன்சர் தான் 30 பவர் 20 ஆன்சர். ஸோ from equation 3 we can rewrite 30 power 20 is congruent to 30 power 4 mod 19. அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார் வருது? ஸோ 11 mod 19. ஸோ நமக்கு வேண்டிய ஃபைனல் ரிமைண்டர் என்ன சார் அப்படின்னா 11. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 11. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.